நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்காக புரட்சி செய்த இளைய புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் முன்வைத்த முழக்கம் இது. அவன் அடிமை இந்தியாவில் வைத்த முழக்கத்திற்கான தேவை விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்து நிற்கும் போதும் இன்னும் அப்படியே இருக்கிறது. பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு இன்னும் உறங்கச் செல்கிறார்கள். நாட்டு மக்கள் தொகையில் 28 விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் அதானி அம்பானியும் இங்குதான் இருக்கிறார். இடிஞ்ச குறையை எடுத்து கட்ட முடியாத அடுத்த விலை சோத்துக்கு வழி இல்லாத ஏழைகளும் இங்குதான் நிறைந்திருக்கிறார். இந்த நாட்டில் கட்டமைக்கப்படுகிற அதிகாரங்கள் அனைத்தும் பெரும் முதலாளிகளின் வசதிக்கும் வளர்ச்சிக்குமாக அவர்களின் லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறதே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை. பாலாறு பாயுது, தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுது என்று நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு சோறும் இல்லை, பாலுக்கு உழைத்தமடா தோலா பசையற்று போனாமடா என்று பொதுவுடைமை தத்துவத்தினுடைய பிதாமகன் நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, அறிவு எங்க போச்சு? செத்த பின்ன சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்ன ஆச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு. சுத்தி சுத்தி விரட்டுதம்மா, வறுமை மட்டும் நமக்காச்சுன்னு கற்பித்து, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? நம்மை வாட்டி வதைக்கும் இந்த கொடுமைகளை விரட்ட வேண்டாமா என்று எண்ணற்ற பெருமக்கள் பாடி சென்றார்கள், போதித்து சென்றார்கள். நம் தாத்தா பட்டுக்கோட்டை அவர்கள் புத்தர் வந்தார், பிறகு காந்தி இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார். இங்க தத்துவங்களுக்கோ கோட்பாடுகளுக்கோ குறைவில்லை என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே. செயல்படுத்துபவன் யார்? சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுவற்றிலுமே எழுதியிருக்கிறது. இறங்கி கூட்டுபவன் யார்? அதான் கேள்வி, அதான் கேள்வி. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழிகளை போதித்திருக்கிறார். எல்லாரும் எளிதா சொல்லிடுவான், அது அப்படி செஞ்சிடக்கூடாது, இதை இப்படி செஞ்சிடக்கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு செஞ்சிருக்கலாம். சுத்தம் சுகம் தரும் என்று ஒருத்தன் எழுதுனா பாருங்க, அந்த எழுதுன நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொருத்தனும் அவன் தெருவை இறங்கி கூட்டியிருந்தா தேசம் தானா சுத்தமா இருக்கும். இதுதான் புரட்சியின் தொடக்கம். இப்ப நாம என்ன செய்யறோம்? நம்ம தெருவை சுத்தம் பண்றோம். முதல்ல இந்த தொகுதியை சுத்தம் பண்றோம், கரூர் தொகுதியை சுத்தம் பண்றோம். அதிக குப்பை அங்கதான் இருக்கு. ஊழல், லஞ்சம், எல்லாம் சாராயம் வித்த காசு, போதை பொருள் வித்த காசு, பூரா. கரூர்னு பேர் வச்சது அறிவு கருவூலங்கள் நிறைந்த கரூர் நினைச்சுக்காதீங்க. காவாலி புயலுக்கு நிறைந்த கூட்டமா இருக்கு. அதுல ஒரே ஒரு மனித புனிதர், அவரை தூக்கிட்டு வந்து வேட்பாளராக நிறுத்துது. இதெல்லாம் சரி செய்யுங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், செந்தில் பாலாஜி பேரை கேட்டா அப்படி ஓடுவீங்க. அண்ணாமலை எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியாம ஓடுவீங்க. அதுக்கப்புறம் தங்கை ஜோதிமணி, அதுக்கே தெரியாத இது என்ன செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கே தெரியாது. இப்ப இந்த மாதிரி சூழல்ல என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இத்தனை ஆண்டுகளில் எந்த மாதிரியான மாறுதல்கள் இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்குதுன்னு பாருங்க. 9 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காது.
இந்த 9 ஆண்டுகள்ல இந்த நாடும் மக்களும் பெற்ற வளர்ச்சியை இத்தனை ஆண்டுகள் ஆண்டா அதில் ஒரு கால் தூசி அளவு கூட அவங்க தொடல. 6000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதை காசு இல்லை என்று ஐயா ராஜாஜி அவர்கள் மூடி விடுகிறார்கள். அடுத்து இவர் முதலமைச்சராக வர்றாரு காமராஜர். 6000 பள்ளிக்கூடங்கள் இருந்தால் அதுக்கு மேலே 14000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்ம எல்லாம் படிக்க வைத்தார்கள். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் நானும் ஒருவர், எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பை அவர்களும் ஒருவர். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய மனிதனாகி பெரிய விஞ்ஞானியாகி அவர் கண்டுபிடித்த அணுகுண்டை வெடித்துத்தான் இந்தியா வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுது. ஆனால் இன்னைக்கு அவர் திறந்த அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கிணையாக மதுக்கடைகள், படிப்பகங்கள் மூடப்பட்டு குடிப்பகங்கள் திறந்து கொள்ளப்பட்டு அதிகரித்துக் கொண்டே போகுது. நீங்க பாக்குறீங்க. அவர் பல்வேறு அணைகளை கட்டி நீரை தேக்கி வேளாண்மைக்கு பயன்படுத்தினார். அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் பல்வேறு துணைகளை கட்டி அவர் பிள்ளைகளை பெற்று அதற்கு பதவியை கேட்டு ஓடினார். மக்களை நேசித்த தலைவர்களின் ஆட்சி வேறு, தன் மக்களை நேசித்து ஆட்சி செய்கிற தலைவர்களின் ஆட்சி முறை வேறு. இங்கே மக்களாட்சி என்பது தன் மக்களின் ஆட்சி என்று மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மாண்புமிக்க ஜனநாயகம் ஒரு கொடிய பணநாயகமாக மாறி நிற்கிறது. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எப்படி சீமான், அதெல்லாம் எப்படி அப்படின்னு ஓட்டுக்கு காசு வாங்காம தான் 32 லட்சம் மக்கள், தமிழ் மக்கள், மாற்றத்தை விரும்பிய தமிழ் மக்கள், எளிய பிள்ளைங்களுக்கு 32 லட்சம் வாக்குகளை தந்து திமுக அதிமுக அடுத்து 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் பெரிய மாற்றம், ஒரு புரட்சி, ஒரு புரட்சி. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மன்னன் மக்களை படையாக திரட்டி போரிடுவதுங்கிறது இயல்பு. ஒரு மன்னன் படைக்கு வா என்று அரசாணை வெளியிட்டால் அரசர் உத்தரவு, மன்னர் உத்தரவு என்று மக்கள் குடிகள் வருவார்கள் படைக்கு. ஆனால் சாதாரண குடிமகன், ஒரு வேளாண் குடும்பத்தில் 9வது பிறந்த ஒரு மகன், தீரத் சின்னமலை என்கிற பாட்டன், அவன் மன்னனும் அல்ல, திவானும் அல்ல, ஜமீனும் அல்ல, சாதாரண மகன். அவன் கூப்பிட்டு வா படைக்கு என்று வீர தமிழ் மறவர்கள் குவிந்தார்கள் என்றால் அதுதான் வரலாற்றில் புரட்சி. ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கோ, ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கோ கூடுவதல்ல, கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் கூடுவது அல்ல கூட்டம். எளிய மகன் சீமான் பேச்சை கேட்க இவ்வளவு பேர் வெயிலில் கூடி நிற்பதுதான் வரலாற்றில் புரட்சி. புரட்சி இது மாறுதல், மாறுதலுக்கான மகத்தான வழித்தடம், மாபெரும் அடிச்சுவடு, அழுத்தமாக பதிக்கிற அடிச்சுவடு. இத்தனை ஆண்டுகளில் இவர்கள் கட்டிய அணைகள் எத்தனை, வெட்டிய குளங்கள் எத்தனை, ஆனால் ஆக்கிரமிச்சு கட்டிய ஏரிகள், தூத்து போட்ட குளங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா, ஒரு முறையான திட்டமிடுதல் இருக்கிறதா, தடையற்ற மின்சாரம் தர இத்தனை ஆண்டுகளில், அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை இந்த பூமியில். மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த அத்தியாவசியத்தின் அடிப்படை தேவையை தடையின்றி தன் தேசத்தின் குடிகளுக்கு தர இவர்களுக்கு திட்டம் இருக்கிறதா? இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் 130 கோடி மக்களுக்கும் கார் கொடுக்க, செல்போன் கொடுக்க, டிவி கொடுக்க, பிரிட்ஜ் கொடுக்கவெல்லாம் திட்டம் இருக்கிறது அரசிடத்திலே. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா? யாராவது கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கிறது? வெடித்து கிளம்பி மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். செல்போன் இல்லை என்று எந்த நாட்டு மக்கள் வீதியில் நின்று போராடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது, எழுச்சி வராமல், கிளர்ச்சி வராமல் இருக்காது. அதை கட்டுப்படுத்த எந்த கொம்பனும் எதிர் நிற்க முடியாது. அதற்கு முன்பு விழித்துக் கொண்டு, எச்சரித்துக் கொண்டு சரி செய்து கொள்ளணும். அதான் இங்க முக்கியம். இங்க மாறுதல் என்பது பாம்பு இருக்குல்ல, பாம்பு, அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிச்சுக்கிறோங்கிறாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை
கலட்டிட்டு புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதெல்லாம் முடியாது. அந்த கிழிஞ்ச சட்டையத்தான் பைத்தியக்கார மாதிரி போட்டுக்கிட்டு திருவீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே உதயசூரியன், அதே ரெட்டலை, அதே கை, அதே தாமரை போடு. எங்களை தூக்கி நடு ரோட்டில் போட்டிருக்க, மறுபடியும் போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போ. வேற என்ன நடக்க போகுது? நீங்க செஞ்ச பாவம் உச்சம் நின்று உங்க மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மறுபடியும் செய்ய ஏன் பிள்ளை வந்து கத்துவான், மறுபடியும் செய்ய அவன் பிள்ளை வந்து கத்துவான். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கிறீங்க. மறுபடியும் உதயசூரியன், ரெட்டலை, இந்த தாமரை கையின்னு போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எங்க வயிற்றுச்சல்களை உங்களை சும்மா விடாது. என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஐயா மோடி ஆட்சியில் நடந்த ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. தம்பி அண்ணாமலை கேட்டு சொல்லு. கோயம்புத்தூர்ல பேசுறாருல, ஒரு நலத்திட்டம், ஒரு நலத்திட்டம் ஒன்றே ஒன்று 10 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்கு அவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தை மொத்த நாடும் கைதட்டி வரவேற்றது என்று ஒரு திட்டம். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு திட்டம். நாங்களாம் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். அது வேலை திட்டம் இல்லடா, பெரும் நட்டம்டாது. அது புரிஞ்சுக்கணும். உழைக்காமல் சோம்பி இருங்கள், உங்களுக்கு ஊதியம் தருகிறோம் என்று பைத்தியக்கார நாடு கூட சொல்லாது. மனித உடலாற்றல், மனித அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை பேசிக் திங்ஸ். இதெல்லாம் ஒரு சாதாரணம் எல்லாருக்கும் தெரியும். மலையை மரத்தை வெட்டினா நம்ம நட்டு வளர்த்துடலாம், ஒரு தண்ணீரைனா தேக்கி வச்சுட்டு போகலாம். மலையை மணலை உருவாக்க முடியாது என்று மூளையில்ங்கிற உறுப்பு இல்லாதவனு கூட தெரியும், பைத்தியக்காரனு கூட தெரியும். அந்த மலை மணலா நொறுக்கி விற்கிற உலக ஒரு கொடுங்கூட்டர்கள அது இங்கதான் அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருப்பாரு. அங்க பாரு அள்ளி போயிட்டு இருக்கு, லாரியில் போகுது. நீ தேர்தல் என்பது வரிசையில் நின்று 500,000 காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு வீட்டுக்கு போறதுன்னு நினைச்சிருக்க. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற, அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான். இதான் தொடர்ந்து நடக்குது. வேற எந்த மாறுதலும் இங்க இல்லை, எந்த மாறுதலும் இல்லை. உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு? உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் முதல் மொழி தமிழ், அவன் பேசிய மொழி தமிழ். அந்த மொழியை பேசியதால் அவன் தமிழன் என்று கணக்கிடப்படுது. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழும்போது அவன் பேசிய முதல் மொழி தமிழ். அவன் எழுப்பிய ஒலி இருக்குல்ல, அவனுடைய அந்த ஒலி வடிவம், எழுத்து வடிவம் இன்று வரை தமிழில் கிடக்கிறது, காண கிடக்கிறது என்று கால்வெல் போப் சொல்றார். நம்ம பாட்டை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுன்றார் நம்ம தாத்தா தேவனையப்பாவானார். கால்வெல் இன்னும் போய் 80,000 மூத்ததுங்கிறார். இது ஒரு தோராய கணக்கு தான். தூரத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தவனை, உழைத்துக் கொண்டிருந்தவனை, உழைப்பில் இருந்தான் மொழி தோன்றுகிறது. என் உடன் பிறந்தவர்களே, அங்கே ஏய் ஓய் ஏய் அப்படின்னு கூப்பிடுறது, ஒலி எழுப்புறான். அந்த ஒலி இதுவரைக்கும் தமிழ்ல இருக்கு. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலாக மொழி பேசிய மொழி தமிழ். அந்த மொழியை பேசிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் தமிழை பேசியதான் தமிழ் இனம். இதான் வரையற. அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமானால் தேசிய இனம். அப்ப இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னால், இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு வந்துட்டான். இப்ப காலடி இருக்கல உன்னை விரட்டதுக்கு 1.5 கோடி இந்திக்காரன உள்ளதை நீட்டான். இப்ப நேரடியா கராம்புரான்னு வந்து இங்க ஆட்சி அமைக்கணும், பாரதிய ஜனதா வந்தா தான் நாடு சரியா இருக்குன்றான். ஒரே கேள்விதான், இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை கொடுத்தே நீ நாசம் பண்ணிட்ட. வளரும் நாடுகள் பட்டியலே இந்தியா இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். 22 மாநிலங்களுக்கு மேல இந்தியா இந்த பாரதிய ஜனதா ஆண்டு இருக்குது. அந்த மாநிலங்கள்ல என்ன வளர்ச்சி இருந்திருக்குது? எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. இந்தி படிச்சா உனக்கு வேலை கிடைக்கும்னு, வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்னு உன் மூளையை கல்வி காய போட்டான். அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி இந்திக்காரன் இங்கேயே வந்து நிக்கிறான். அப்ப அது போய் நம்மள நுட்பமா உழைப்புல இருந்து வெளியேற்றினான். எப்படி? 100 நாள் வேலை, எல்லாம் வெளியில வாங்க. ஏன் அவன் ஊர்ல அந்த 100 நாள் வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அங்க வேலை செய்யாம இங்கே வந்தா இது ஒரு படையெடுப்பு, பண்பாட்டு படையெடுப்பு மாதிரி கலாச்சாரம். இது ஒரு படையெடுப்பு. போர் செய்து
பீரங்கி துப்பாக்கி தூக்கிட்டு வரணும்லாம் இல்லை. அவன் வந்து 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 நீ வெற்றிடத்தை உருவாக்கி உழைப்பிலிருந்து வெளியேறின வந்து அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு, எல்லாம் கவனிச்சுக்கணும். அப்போ அவன் வந்து அதை நிரப்பிடுறான். நம்ம முதலாளிகிட்ட கேட்டால் நம்மளால தான் வர்றது இல்லையே, வேற வழி இல்லை, வேற என்ன செய்ய என்று. இன்னைக்கு கூலியா வருகிறவன் சரியான 5 வருஷத்துல முதலாளி ஆயிடுவான், நீ கூலி ஆயிடுவ. இப்படிதான் அங்க இமயத்திலிருந்து இங்க வர சரிஞ்சு வந்தது இப்படித்தான். இப்ப நீ இந்த நிலத்தை இழந்துட்டா எங்க போவாங்கிற எச்சரிப்புல நீ நல்லா கவனிச்சுக்க. அவனுக்கு வேலை கொடுக்கறது, வாழ்றதுக்கு இடம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுக்கறது பேராபத்தாயிரும். உன் தாய் நிலத்தினுடைய அரசியலை அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். அவன் தீர்மானிக்கும் போது இந்தியை இப்பவே கட்டாயம் படிங்கிறான், இந்தி படிக்கணும். சமஸ்கிருதம் படிங்கிறான், படிக்கணும். தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? ஆமா கிடைக்காதுன்னு நீயே சொல்லுவ. அவனோட பேச நீ இந்தியில பேசி நீ தமிழனா இந்தியனா இந்திக்காரனான்னு தெரியாம கரைஞ்சு முடிஞ்சிருவ, உன் இனம் அழிஞ்சிடும். இப்படிதான் உலகம் முழுமைக்கும் மொழி சிதைந்து அழிக்கப்பட்டு இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைக்கு வராமல் நீ விழித்துக் கொள்ளணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவார். மற்றவங்களுக்கு இது வெற்றி, அவனுக்கு கட்சி, அவன் மத்தியில் போய் மண்டிட்டு மந்திரி பதவியை நக்கி கிடப்பான். நமக்கு அது இல்லை. நம் எதிர் புரட்சியாளர்கள் என் தாய் நிலத்தில் என் மொழிக்கு, என் நிலத்திற்கு, வளத்திற்கு, என் இனத்தின் நலத்திற்கு, என் இன உரிமைக்கு எதிராக இருக்கிற எந்த கொம்பனையும் என் தாய் நாடு என் கோட்டுக்குள்ள நுழை விடாம தற்காத்து சண்டை செய்யணும். அதான் நம் முன்னவர்கள் செஞ்சாங்க. நம் பாட்டன் தீரன் சின்னமலை வெள்ளைக்காரன் வரும்போது எவர் முதல்ல ஆயுதரையும் திப்பு சுல்தான் தான் எதிர்க்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும், எதிர்க்கிறாரு. அப்புறம் என்ன யோசிக்கிறாரு, திப்பு இங்கதான்டா இருப்பான், எப்போ வேணாலும் போடலாம்டா சண்டைய. ஆனா பொது எதிரிடா வெள்ளைக்காரன், அவனை வரட்டணும்டான்னு முடிவு பண்ணி திப்பு படையிலே போய் சேர்ந்து அடிக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம பாட்டன் ஒரு குரல் விடுறாரு, அரைகுவல் என்ன விடுறாரு, இவ்வளவு பெரிய இன கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லை என்று கேள்வி முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அதே முழக்கத்தை இன்னைக்கு நான் வைக்கிறேன். அன்னைக்கு வைத்தது என் பாட்டன் பேரன், இன்னைக்கு அதே முழக்கத்தை அவன் பேரன் சீமான் வைக்கிறேன். இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் உன்னை ஆள்வதற்கு ஒருவன் கூடவா உன் இனத்தில் தகுதி பெற்றவன் இல்லை? சொல்லு. ஒரு சாதாரண அப்ளிகேஷன் கொடுக்குறான் வெள்ளைக்காரன், அதையே இந்திய கட்சிக்காரன் கொடுக்குறான், திராவிட கட்சிக்காரன் கொடுக்குறான். நமக்கு என்ன கொடுக்குறான் வெள்ளைக்காரன்? நம்ம பாட்டன்ட்ட வந்து, தீரா நீயே இந்த நாட்டை ஆண்டுக, எனக்கு கப்பம் கட்டுங்கிறான். யார் நாட்டால யாரா அனுமதி கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு. என் தாய் நாட்டை ஆளுவதற்கு நீ யாரடா எனக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு எதிர்த்து போரிட்டார். அதனாலதான் தூக்குல தொங்குனாலும் தொங்குவனை ஒழிய உனக்கு கப்பங்கட்டி மானங்கட்டு வாழ மாட்டேன்டாங்கிறாரு. அந்த ரத்தம் உண்மையிலேயே இப்போ உடம்புல ஓடுறது உண்மைனா, அந்த ரத்தம், இந்த வீரம் மானம் செறிந்த ரத்தம் நம்ம உடம்புல எல்லாம் ஓடுறதா இருந்தால் நீ உண்மையிலே கை சின்னத்துக்கு, இந்த தாமரைக்கு, இந்த பயிரெல்லாம் ஓடுபடக்கூடாது. இந்த கூட கூட்டிட்டு சுத்துறான் பாரு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது காவேரியில. இது யார் பேசுறா? கர்நாடக மக்கள் இல்ல, கர்நாடக பொறுப்புள்ள முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமார் சீதாராமையா. இந்த மாட தலைவனால் தான் ஸ்டாலின் என்ன சொல்லிக்கணும், ஒரு சொட்டு தண்ணீர் என் மாநிலத்திற்கு, என் நிலத்திற்கு, என் நாட்டிற்கு தர முடியாத உன்னோடு அரசியல் கூட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லு. ஆனா 10 சீட்டு என்ன இதுக்கு கொடுத்தீங்க? 10 சீட்டு மானங்கட்ட நாங்கள் தண்ணி தரலினாலும், எங்களை ஆத்தாளக்கனை கர்நாடகத்தில் அடிச்சு விரட்டினாலும், ஆந்திர காட்டுக்களை 20 பேரை சுட்டு போட்டாலும், இந்திய கடலுக்குள்ள 840 பேரை சுட்டு போட்டாலும், அது நீ ஏதுக்குன்னு கேட்கலினாலும், என் படகை பறிச்சாலும், என்னை தூக்கி போட்ட மிதிச்சாலும், நான் மானம் கட்டு போய் ரோசம் கட்டு போய் நான் உனக்கு ஓட்டு போட்டுவேங்கிற அந்த மிதப்புல நீங்க வேலையை செஞ்சு திரியுறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த கொடுமைகளை விரட்டணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உனக்கு ஊருக்கு எல்லையில ஒரு ஐயனார், ஒரு கருப்பணைய சாமி, முனியப்ப சாமி, அது மாதிரி இந்த மகனை நீ எல்லையில நிறுத்தல, உன்னை எவன் வெட்டுவான், எவன் கொள்ளுவான், எவன் அடிப்பான், எவன் இது பண்ணுவான், எவன் வளர்த்தரிப்பான், எவன் மலையை அறுப்பான், எவன் மண் அள்ளுவான், எவன் காடை வெட்டுவான், எதுவும் இல்லையா உனக்கு? அண்ணா அந்த அணையில தண்ணி வரலைன்னா, ஆனா இது வரலன்னா, பொன்னணியார் இங்க வந்து 1974 கட்டி இது வர தூர்வாரில் வாருவான். அதுக்கு ஒதுக்குன காசா அவன் வாருவான், தூர் வாருவானா? இப்ப நீ என்ன செய்யணும்? 74 கட்டின அன்னைக்கு இதுவரை
அதுக்கு என்ன வழி? இந்த மைக் சின்னத்துல ஒரு அழுத்தணும். இதான் இருக்கிற வழி ராஜா, இதான் வழி. யாரா விடுறா? இந்த தமிழ்நாட்டுல உன் மேல அக்கறையா? ஒரு மகனை இவ்வளவு நேரம் வெயில் நின்று கத்த சொல்ற அவனுக்கு. அவனுக்கு பூச்சினா என்ன, வண்டுனா என்ன, மரம்னா என்ன, மலைனா என்ன, செடினா என்ன, காற்றுனா என்ன, தண்ணினா என்ன, ஏதாவது சொல்ல பாப்பா. சொல்லுப்பா. தெரியாது. என் தம்பி துறை சொன்ன மாதிரி தெரியாது. இந்த தம்பி விருகம் உதயநிதிகளாம் தெரியலப்பா. ஓரமா போய் நண்பர்களை சேர்த்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கலாம், IPL பார்த்துட்டு இருக்கலாம். இங்க வந்து என்ன பேசுறது தெரியல. ஒரு செங்கல், அப்புறம் கோழி முட்டை, அப்புறம் இவர் ஒரு படம். என்ன படம்? ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட பிடிச்சி பல காட்டினாரு. அவர் ஒரு படம். யார்? ஐயா எடப்பாடி. இவங்க அப்பா அம்மா மோடிக்கிட்ட எப்படி பல்ல காட்டினாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்? ஏப்ரல் 19 2 பேரும் இப்படி நில்லுங்கன்னு அப்படி பல்ல காட்டிட்டு வந்துருந்தேன். வேற வழின்னு இருக்கு. இந்த கொடுமை. ஐயோ, நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டா, அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா எப்பா சட்டியில அரிசியை போட்டு இப்படி வறுத்துக்கிட்டு இருக்கும்போது, பருப்பை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கும்போது, சட்டி சுடுதே தப்பிச்சுக்கலாம்னு குதிச்சு அடுப்புகளே விழுந்த மாதிரி. அது எப்படி இருக்கு? ஐயோ கொடுமையா இருக்கே. அதிமுக ஆட்சி தப்பிக்கலாம்னா இங்க அதை விட கொடுமை அடுப்புகளை விழுந்த கிடையாது. உனக்கு திரும்பல மன்னர் கதை. ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், குற்றம் பண்ணிடுறான். அரசவையில கொண்டு அவனை நிறுத்திடுறாங்க. ஐயா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. அப்படி என்ன பண்ண அப்படின்னு, இந்த மாதிரி குற்றம், ஆமா மன்னிக்க முடியாத குற்றம், உனக்கு 50 சவுக்கடிடா, இல்லைன்னா 50 மிளகாயை நீங்க கடிக்கணும்டா. அவன் மிளகா பரவாயில்ல கடிச்சிருவோம் அப்படின்னா, ஐயா அந்த மன்னரே நான் மிளகாயை கடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். மிளகாய் ஒரு 5-6 மிளகாய்க்கு மேல போக முடியல, காந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. ஐயோ ஐயோ ஐயா மன்னா நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஓகே நடக்கட்டும், சரி நடக்கட்டும்னாரு. 10 அடிக்கு மேல தாங்க முடியல, முதுகு பிரிஞ்சுக்கிடுச்சு. மண்ணா நான் மிளகாயா கடிக்கிறேன், மிளகாயா கடிக்கிறேன். மிளகா அதுக்கு மேல 5-6 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல. திருப்பி மண்ணா மன்னிச்சுக்கிறேங்கன்னு சவுக்கடியை வாங்கிக்கிறேன்னு. இப்படி மாறி சவுக்கடி மிளகா கடியுமாக அதிமுக கூட்டணி கொஞ்ச நாள், அப்புறம் திமுக கொஞ்ச நாள், ரெட்டலை உதயசூரியன். எங்க விடியல ஆச்சு? முடியல ஆச்சு, முடியல. ஒருத்தன் போட்டுனா ஸ்டாலின் வராரு, விடியல் தான் போறாரு. இத கொடுமை என்னன்னா, என் மயன் சின்னவன் மாவீரன் பிரபாகரன் வேற அந்த டிவியில அந்த பாட்டு வரும். அவன் வேற தெருவர் வீட்டுக்குள்ள நுழையுமா ஸ்டாலின் வராரு. அவனுக்கு அர்த்தம் தெரியல. விடியல் தான் போற பாடிட்டே இருந்தான். இப்பதான் விட்டுட்டான். பாடிட்டே இருந்தான். இப்போ ஒருத்தன் நம்மள மானஸ்தன் இந்த கூட்டத்துல ஒருத்தன் போட்டுக்காம பாரு, ஆம்பளை இப்ப போடுறா ஒரு தடவை அந்த பாட்டை. இப்ப போடுற இந்த தேர்தலுக்கு போடுறான். ஏன் போட முடியாது? ஏன்னா வரல, விடியல முடியலன்னு போடுறேன். இப்ப இந்த பேசுற ஆளுகளை நல்லா கவனிங்கள. மாலையில ஓய்வா இருக்கும்போது வலைவெளியில தட்டி பாருங்க. ஐயா ஸ்டாலின் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு தான் வந்து இப்பதான் புதுசா பதவிக்கு வர போற மாதிரியே பேசுவார். நாங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? தோல்கட்டை மூடுவோம். தோல்கட்டை கொண்டு வந்த மகாராஜாவே நீங்க தான் ஐயா. மறந்துட்டியா ஐயா? வாஜ்பாய் ஆட்சியில ஐயா TR பாலு தங்க நாற்கரை சாலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த வாயால இப்படி பேசுறது நீங்க தான் ஐயா. டோல் சுங்கச்சாவடின்னு போட்டு எங்களை சாகடிக்க ஆரம்பிச்சவங்கள நீங்க தானே. இப்ப நான் வந்தா மூடுவேன். வந்தபோது ஏன் மூடல? இதே நான் சொல்லும் போது எகத்தால நக்கலு நையாண்டி என்ன அந்த வாடகை வாய்கள் 10 நாய்களை வச்சுக்கிட்டு என்னை நக்கல் அடிக்க வருது. அது இதுல என்ன முடியாது சொல்லுவாரு. எப்படி இவர் தோலை மூடுவாரு, இவர் மத்திய அரசு எப்படி மூடுவார். இப்ப நீ எப்படி வந்து மூடுவ? அப்படிதான் நான் மூடுவேன். நீ பேசிருக்கிற. பஞ்சாப்ல வந்த முதலமைச்சர் பஞ்சாப் மாநிலத்தில் தோலை முடி பேத்தறிஞ்சிட்டு போயிட்டான். அவன் நல்ல ஆண்மகன், வீரன். அந்த கதையை பாருங்க. இப்ப வந்து டோலை மூடுவாரான். இத்தனை நாள் என்ன இருந்தாரு? இந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல எதையாவது பேசிருக்காரா பாருங்க. டோலை மூடுவோம். திருக்குறள் இதை விட உச்சபட்சம் நம்ம திருக்குறளை தேசிய நூலாக்குவோம். ஏன்னா இனிமேதான் அவரு போகணும் பாராளுமன்றத்துக்கு, MP ஆகி போகணும். நேத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு கட்சி திமுக. 9.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் ஆட்சியிலே அந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது திமுக. வாஜ்பாய் அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது திமுக. அன்னைக்கு கேட்டு தேசிய நூலாக திருக்குறளை ஆக்காது இன்னைக்கு கேட்க
என்ன நாடகம், என்ன நாடகம். இந்த பயில வந்து கச்சத்தீவை மீட்க போறேன், கச்சத்தீவை மீட்க போறேன். அதே கதை தான். இப்பதாங்க கச்சத்தீவே அவங்களுக்கு தெரிய வருது. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, உங்ககிட்ட அண்டம் கேட்கிறேன், இந்த தகவல் அறிவை உரிமை சட்டம் யாருக்கு? மக்கள், அடித்தட்டு மக்கள் என்ன நாட்டில் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிற ஒரு சட்டம். ஆர்டிஐ போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க அப்படியானு. நான் அதுலேயும் கேட்டேன், தேசிய நெடுஞ்சாலைக்கு செலவு பண்ண பணம் எவ்வளவு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சுங்கம் வசூலிப்பீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டேன், எனக்கு பதில் இல்லை. நீங்களாம் போட்டு பாருங்களேன், வராது வராது வராது. இதுல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க. அடித்தட்டு மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு தகவல் அறிந்து கொள்வதற்கு தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நாட்டை 10 வருஷம் ஆண்ட பிரதமர் சொல்றாரு, அண்ணாமலை தான் போட்டு ஆட்சியில் என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே தெரியாம நீ உட்கார்ந்துருந்தீங்களா அந்த பதவியில்? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. கச்சத்தீவு பிரச்சனை என்னன்னே தெரியாம இந்த தமிழ் மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு, அதுக்கு தகவல் அறிமை உரிமை சட்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது நான் சொன்னா பரவாயில்ல. இந்த நாட்டை ஆண்ட இவ்வளவு அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு பிரதம அமைச்சர் பேச எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் நம்மளை ஏமாத்துறது. எப்படி பாரு, எப்படி பாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். இந்த கடிதம் இருக்கு, காட்டுறேன் பாரு. உதயநிதி ப்ராப்பர்ட்டி கட்டின மாதிரி இல்லை, உண்மையிலே காட்டுறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி, அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி அதை எடுத்திருந்தால் நாங்க வெயில நிக்க வேண்டியது எல்லா ஓட்டையும் உங்களுக்கு போட்டு போயிடுவோம். சரி, இப்ப கூட கட்டு போகல. இது 19 தான் ஓட்டு பதிவு. 17க்குள்ள எடுத்துருங்க. 17க்குள்ள நாங்க எல்லாருமே உங்களுக்கு போட்டுற ஓட்டை எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டேன். கேட்டா இப்ப எங்க கிட்ட அதிகாரம் இல்லை. உங்ககிட்ட அதிகாரம் இல்லாமையா? உங்ககிட்ட அதிகாரம் இல்லாமையா நீங்க சொல்றத கேக்குது தேர்தல் ஆணையம். ஏன் சின்னத்தை எடுத்த தேர்தல் ஆணையம் சுயேட்சைக்கு கொடுக்குது, எனக்கு தரக்கூடாதுன்னு. மாம்பழத்தை கொடுத்தது ஏன் சுயேட்சைக்கு கொடுக்கல? 10 தொகுதி தாண்டி மீதி 3 தொகுதி தாண்டி ஐயா டிகேவசோட சைக்கிளை ஏன் சுயேட்சை கொடுக்கல? ஒரே ஒரு தொகுதியில நிக்கிற ஐயா டிடிவி குக்கரை மத்ததுக்கு ஏன் சுயேட்சை கொடுக்கல? ஏன் நீ சொல்றத கேட்கிறான். இவங்க உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில பால் ஊத்துவாங்க. கவனமா இரு, கவனமா இரு. ஓட்ட எனக்கு போடு, போடாம எங்கேயும் போ. ஆனா தேர்தலை புறக்கணிக்கிறேன், இந்த நோட்டால போடுறங்கிற பைத்தியக்கார வேலையை செய்யாத. ஒரு கேள்வி உங்க அண்ணன் எழுப்புறேன், பூக்காத காய்க்காத மரத்துக்கு எவனா தண்ணி வச்சு உரப்பானா? வைக்க மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான். தேர்தலை புறக்கணிச்சிட்டியா, உன் ஓட்டு யாருக்கும் இல்லையா, போயிடுவான். அந்த பிரச்சனை அப்படி இருக்குன்னு தீக்காது. நோட்டாவுக்கு போடுற நோட்டா, நீ வந்து 10 லட்சம் ஓட்டு நோட்டாவுக்கு போட்ட. ஒருத்தர் 101 ஓட்டு வாங்கியிருக்கான்னா அந்த 101 ஓட்டு வாங்கினவன் தான் வெற்றி பெற்றவன், நாடாளுமன்ற உறுப்பினர். நோட்டால யாரு? நோட்டா ஜெயிச்சிருச்சுன்னு கொண்டு போக முடியாது. இது நல்லா சமைச்சு தானும் சாப்பிடாம அடுத்தவனுக்கும் கொடுக்காம குப்பையில ஒண்ணு அப்படி இருக்கும். அப்படிப்பட்டது மதிப்புமிக்க ஒரு உரிமையை அநீதிக்கு எதிராக நீ உன் ஆயுதத்தை தூக்காம காயிலாங்கடையில ஒண்டி போட்டினா அப்படி இருக்கும். அருமையான கத்திங்க, அருமையான வேலுங்க, அருமையான வாளுங்க, எடுங்க, எதிரியை வீழ்த்துங்க. அதெல்லாம் கூட எவ்வளவு பல பேர்ச்சம்பளம் அதை போட்டு போயிட்டு பல இரும்பு பேர்ச்சம்பளம் வித்துட்டு போறோம். இந்த முறைதான் இது. நோட்டாவுக்கு 130 கோடி மக்களில் 130 கோடி மக்களும் போட்டாலும் மாறுதல் வராது. நோட்டாவின் தலைவன் அவன். நாங்களே நோட்டாதான். இத்தனை கட்சிகள் இருக்கும் போது எல்லாரையும் விமர்சிக்கிறான் செய்மான்னா அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அவ்வளவு கேள்விகள் அடித்தட்டு மக்களிடத்தில் எழுகிறது. என்னுடைய கேள்வி இல்ல, உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில் எழுகிற கேள்வியின் குரலாகத்தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் இந்த மன்றத்திலே ஒலிக்கிறமே ஒழிய அவனுடைய வலி எங்களுடைய மொழி, எங்களுடைய முழக்கம் இதான். இங்க தேவையில்லாம தேர்தலை புறக்கணிக்கிறோம் நினைக்காது. இந்த பரந்தூர் மாணவ நிலையத்தில் இருந்த போராட்ட மக்கள் போராட்டத்தில் பூரா நான் நிற்பேன். என் கட்சி தேர்தல் இன்னைக்கு என்னையும் புறக்கணிக்கிறது அப்படின்னா காலங்காலமா புறக்கணிப்பான். புறக்கணிக்க கூடாது. எங்கள் வாக்கு இவர்களுக்குத்தான் என்று உறுதி செய்யும்போதுதான் மற்ற கட்சி நடுங்குவான், பயப்படுவான். இப்ப கச்சத்தீவு பிரச்சனை ஏன் வருது? கச்சத்தீவு தமிழ்நாட்டில் யார் பேசுறா? நான் ஒருத்தன் தான் பேசுறேன்.
பரப்புரை ஆரம்பிச்ச 4 நாள் திரும்ப திரும்ப பேசுறேன். நான் வந்தா மீட்பேங்கிறேன். எப்படி மீட்ப? கச்சத்தீவை திருப்பி எடு என்று தீர்மானம் சட்டசபையில் சட்டமேற்றி அனுப்புவேன். திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை, அதை அனுப்புவான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தனி நாடாக மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவேன். என்னை பிரிவினவாதி, ஐயோ குய்யோ தீவிரவாதின்னு கத்துவான். இங்க வாடான்னு கூப்பிடுங்க, வாடா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகுதிகளுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, அந்த நிலத்தை எடுத்து இந்த நாட்டோடு இணை என்று போராடுகிற நான் பிரிவினைவாதியாடான்னு கேட்பேன். பதில் வச்சிருக்கியா? அந்த கேள்விக்கு தான் இப்ப கச்சத்தீவை மீட்பேன், கச்சத்தீவை மீட்பேன், கச்சத்தீவை மீட்பேன் இந்த டிராமா. அதுக்கப்புறம் நீ இந்திய ராணுவ படை கப்பல் படை என்னை பாதுகாக்கல, என் மக்களை பாதுகாக்க நான் என்ன பண்றேன்? நெய்தல் படை என்ற ஒன்றை கட்டுவேங்கிற. நெய்தல் படை என்ற ஒரு படையை கட்டுவேங்கிற. அது எப்படி நீங்க கட்டுவீங்கன்னு? இப்ப போலீஸ்கால் நாங்க எடுக்கிறோமா, நீ வந்து எடுத்து கொடுக்குறியா? ஊர்காவல் படை கட்டுற, ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்க ஒரு வாட்ச்மேன் போடுற. அது மாதிரி என் கடலிலே என் மீனவ மக்களை பாதுகாக்க நான் போடுறேன் ஒரு கடற்படையை கட்டுறேன், நெய்தல் படை. உனக்கு இப்ப நான் பேசும்போது வேடிக்கை இருக்கும், நான் செஞ்சு காட்டும் போது வியப்பா இருக்கும். இந்த பையன் அப்பவே சொன்னான்ல, வெயில்ல நின்று கத்திக்கிட்டு இருந்தானே, மணப்பாறையில் வந்து கத்திக்கிட்டு இருந்தானே, அப்பவே கேட்டுக்கணும்னு தோணும். ஏதோ என் அன்பு தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த என் இன மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்துக் கொண்டிருக்கிற மாணவ பிள்ளைகள், உங்களின் நலனுக்காகவே உங்கள் அண்ணன் இந்த அரசியலை முன்னெடுத்து நகர்கிறேன். தன்னலம் என்று இருந்திருந்தால் நான் எந்த கட்சியோடோ கூட்டணி வைத்து இப்படியெல்லாம் அலைய வேண்டியதில்லை. செலவுக்கு காசு இல்லை, தங்கும் விடுதிக்கு காசு இல்லை, எரிபொருள் நிரப்பிக் கொள்ள காசு இல்லை, துண்டறிக்கு காசு இல்லை என்ற நிலைமை எனக்கு வந்திருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் அடமானம் வைப்பான் தமிழன். என் அன்பு தம்பி தங்கைகளே, காட்டை அடமானம் வைப்பான், வீட்டை அடமானம் வைப்பான், நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைப்பான். ஆனால் மானத்தமிழன் ஒருபோதும் தன்மானத்தை அடமானம் வைத்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த தன்மானத்தை அடமானம் வைக்கக்கூடாது என்பதுதான் உங்கள் பிள்ளைகளின் நோக்கம். அதை போல உங்கள் வாக்கு என்பதும் உங்கள் உரிமை, உங்களுடைய தன்மானம். அதை அடமானம் வைத்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். உங்களிடத்தில் அன்போடு வேண்டுகிறேன், உங்கள் எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். மதிப்புமிக்க பெருமகன், மகத்தான மருத்துவ மேதை ஐயா ரே கருப்பையா அவர்களை உங்களுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் இருந்து விட்டார்கள். தங்கை ஜோதிமணி எல்லாம் 2 முறை மேலே இருந்து விட்டார். என்ன நடந்திருக்கு கரூர்ல? என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமில்லை. ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஐயா ரே கருப்பையா அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்து அனுப்பினால் இந்த பிரச்சனைகளை நான் இங்கு நின்று கத்த வேண்டியதில்லை. அவர் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் உறுதியாக இதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து உறுதியாக அதை நிறைவேற்றி கொடுப்போம். அது கோரிக்கைகளாக இருக்காது. நாங்கள் குறை கேட்க வந்த பிள்ளைகள் அல்ல, உங்கள் குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை நினைவில் வைத்து வருகிற ஏப்ரல் 19 தேர்தலிலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களுடைய ஐயா, நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை மருத்துவர் ரே கருப்பையா அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி. இவர்களின் வெற்றி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு, வழக்கம் போல ஒரு நிகழ்வு. எங்கள் வெற்றி என்பது சரித்திர புரட்சி என்பதை, வரலாற்று பெருமாற்றம் என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்கள் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நாளை அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.